இவர்கள் ராஜராஜ சோழனை தமிழர் என்று சொல்வார்களா, பிறமொழியாளர் என்று சொல்வார்களா? நான் ராஜராஜ சோழனை தமிழன் சொல்றேன். எதன் அடிப்படையில் நான் சொல்றேன்? அவர் தந்தை தமிழர். அவருடைய தந்தை வழியில அவருடைய குடி தமிழ் குடியாக இருப்பதனால் அவரை தமிழர் என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஆனா ராஜராஜ சோழனுடைய அப்பா இருக்காருல்ல, அவங்களுடைய அம்மா இருக்காங்கல்ல, ராஜராஜ சோழன் அப்பா வந்து சுந்தர சோழர், அவருடைய அம்மா அவங்க வைதும்பர் குடியை சார்ந்தவர்கள். அது கடப்பா பகுதி. அப்படின்னா என்ன? தெலுங்கர். அவங்க அம்மா தெலுங்கர். அவங்க அம்மா தெலுங்கர். இப்போ உங்க கூற்றுப்படி வந்தா சுந்தர சோழர் தமிழரா? அப்பாவும் அம்மாவும் தமிழரா இருந்தா தான் தமிழர் நீங்க சொன்னீங்களே. அப்ப சுந்தர சோழர் தமிழர் இல்ல. சுந்தர சோழர் தமிழர் இல்லைங்க பட்சத்துல ராஜராஜ சோழன் எப்படி தமிழன்? எங்க வந்து நிக்கிறீங்க? காமாட்சி நாயுடு கிட்ட வந்து நின்னுட்டீங்களா? சரி, இதற்கு இப்ப தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்குறோம். ராஜராஜ சோழனின் தந்தை சுந்தர சோழன், அவருடைய தந்தை அதாவது ராஜராஜ சோழனின் தாத்தா பேரு அரிஞ்சய சோழன். கிபி 956 காலம் வரையும் தான் இவருடைய ஆட்சி காலம் இருந்திருக்கு. ராஜராஜ சோழன் கலப்பினமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அரிஞ்சய சோழன் கிபி 956 காலம் வரையும் தான் இவருடைய ஆட்சி காலம் இருந்திருக்கு. அரசாங்க ரெக்கார்டு படி பார்த்தோம்னா கூட தெலுங்கு கல்வெட்டை உருவாக்க ஆரம்பிச்ச காலமே கிபி 1000க்கு மேலதான். அது மட்டும் இல்ல, கிபி 1200 வாக்குல தான் இப்ப இருக்க தெலுங்கு மொழிக்கு இலக்கணம் வகுத்திருக்காங்க. ராஜராஜ சோழனின் காலகட்டத்திற்கு அப்புறம் தான் தெலுங்கு இனமே முழுமையா உருவாக ஆரம்பிச்சிருக்கு. அதான் பிற்கால சோழர்கள்னா படிப்போமே தெலுங்கு சோழர்கள்னு. தெலுங்கு இனமே முழு வடிவம் பெற்ற காலம் விஜயநகர காலகட்டம் தான். அதாவது ராஜராஜ சோழனின் தாத்தாவோட காலகட்டத்துல தெலுங்கு இனமே இல்ல. அவருடைய மனைவி பெயர் கூட பாருங்க, கல்யாணி. மனைவியின் தந்தை பெயர் வீமன். இவை அனைத்துமே தூய தமிழ் சொற்கள் தான். ராஜராஜ சோழன் தூய பச்சை தமிழன். இதுல எந்த ஒரு சந்தேகமே வேணாம். கடப்பால இருந்து பொண்ணு எடுத்திருக்காங்க, அதனால அவங்க தெலுங்குன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? இதுதான் நீங்க தமிழர்களுக்கு செய்யற மிகப்பெரிய துரோகம். அது கடப்பா பகுதி. அப்படின்னா என்ன? தெலுங்கர். மொழி வழி மாநிலங்களாக பிரிக்கும் போது திருப்பதி, நெல்லூர், கடப்பா இவை எல்லாத்தையும் இங்க இருக்க தெலுங்கு ஆட்சியாளர்கள் ஆந்திராவுக்கு தாரை வார்த்து கொடுத்துட்டாங்கன்னு நம்ம இங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவை எல்லாத்தையும் மீட்டெடுக்க போராடிக்கிட்டு இருக்கோம். கடப்பா முழுக்க முழுக்க தமிழர்களுடைய நிலம். கடப்பா என்ற பெயருக்கு சொல் மூலம் என்ன? கடப்பாக்கு முந்தைய பெயர் குடப்பா. கூகுள்ல தேடி காமிச்சா பாரிசாலன் அவர்களுக்கு பிடிக்காது. சரி, கடப்பால என்ன ஃபேமஸ்? கடப்பா கல்லுன்னு சொல்லுவோம். அந்த கல்லை வச்சு தான் தமிழ்நாட்டில் இருக்க பல கோவில்களை கட்டியிருக்கோம். அதாவது பாறைகளை குடைந்து கல் எடுப்பது தான் குடைப்பா, குடப்பா, கடப்பா. இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு, நம்ம எல்லார் வீட்லயும் கடப்பாறை இருக்கும் பாத்தீங்களா? அந்த கடப்பாறைன்ற அந்த கருவிக்கு எப்படி பேர் வந்துச்சு? பாறைகளை குடைவதன் பேர் தான் குடப்பாறை, கடப்பாறை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா கடப்பாவோட சொல் மூலம்? இதுக்கு தான் பாண்டியனுடைய விழியங்கள்லாம் ஒழுங்கா பார்க்கணுன்றது. ராஜராஜ சோழனின் தாத்தாவோட காலகட்டத்துல தெலுங்கு இனமே உருவாகாத போது அவர் எப்படி ஒரு தெலுங்கு இனத்து பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்க முடியும்?